வணக்கம் மருந்தமிழ் உறவுகளே. நம்மளோட இன்னைக்கு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்காங்க. அதாவது தமிழ் பேச்சாளர்களே சிறந்த பேச்சாளர், எனக்கு பிடித்த பேச்சாளர்கள் கூட. வணக்கம். வணக்கம். நம்ம முக்கியமான எனக்கு உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுகிற ஒரு கேள்வி சார். இப்போ சமீப காலமாக தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேச்சாக இருக்கு சார். இது ரெண்டும் என்ன வேறுபாடுங்கிறது கொஞ்சம் சார். தமிழ் தேசியம் பெயரால் ஒரு மலிவான அரசியலை ஒரு கும்பல் தமிழகத்தில் செய்கிறது. இந்த மலிவான கும்பலுக்கு பாசிஸ்டுகள் பக்க துணையாக இருக்கிறார்கள், பணமும் கொடுக்கிறார்கள். கூலிக்கு குறைத்தே பழக்கப்பட்டு போனவர்கள் இப்படி செய்யக்கூடிய பிரச்சாரத்தை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் உங்களை போன்ற ஊடகங்களின் நெறியாளர்கள் இது தமிழகத்தில் பேசு பொருளாகி வருகிறது என்று சமீப காலமாக என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். இதிலே அதிர்ச்சியோ கவலையோ நான் அடையவில்லை என்றாலும் அதை எதிர்கொள்ள ஆயத்தமாக வேண்டிய பொறுப்பு திராவிட இயக்கத்துக்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் முரணல்ல, ரெண்டும் ஒன்றுதான். இது மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம் என்றுதான் சொல்லுவார்கள். அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் I belong to Dravidian stock. I am proud to call myself a Dravidian. நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று அந்த பேச்சை அண்ணா பேசி முடித்த பொழுது பீகாரில் பிறந்த பாபு ஜெகஜீவன் ராம், I am a Dravidian from Bihar, நான் பீகாரில் பிறந்த திராவிடன் என்று அன்றைக்கு ஜெகஜீவன் ராம் பேசினார். ஆனால் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று பார்த்த பொழுது இவர்கள் பயன்பட்டிருக்கிறார்கள். குமாரிலப்பட்டர் அவர் திராவிடத்தை சொல்லுகிறார். ஆதிசங்கர பகவத்பாதர் பெரிய அறிஞர், இந்தியாவிலே நின்று நிலவிய பௌத்தத்தையும் சமணத்துக்கும் சவாலாக இருந்த பெருமகன், சௌந்தரிய லகரியை தந்த, பஜகோவிந்தத்தை தந்த, சுப்பிரமணிய புஜங்கம் தந்த, காமகோடி பீடங்களை நிறுவிய ஆதிசங்கர பகவத்பாதர் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று கொண்டாடுகிறார். மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை திராவிடன் என்று பாடுகிறார். ஆகவே திராவிடம் என்பது ரேஸ், அது ஒரு இனத்தின் பெயர். தமிழ் என்பது மொழியின் பெயர். நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன், உலகத்தால் நான் மனிதன் என்று இதை கலைஞர் அப்போதே சொன்னார். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு அலட்சியப்படுத்தி விட்டு திராவிட இயக்கத்தால் தமிழ்நாடு குட்டிச்சுவராகிவிட்டது என்று இன்றைக்கு குட்டிச்சுவராக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தட்டி கேட்க வேண்டியது மட்டுமல்ல, இதை தகர்க்க வேண்டிய பொறுப்பும் என்னை போன்றவர்களுக்கு இருப்பதாக உணர்கிறேன். அந்த கடமையை வருகிற காலத்தில் விரிவான தளத்தில் செய்வதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினிடத்திலும், அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோவிடத்திலும், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், எல்லோருக்கும் ஆசிரியராக இருக்கிற ஐயா வீரமணி அவர்களிடமும் விவாதிக்க வேண்டும் என்றும் நான் கருதியிருக்கிறேன். இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஏனென்றால் உண்மையை சொல்லுவதற்கு எந்த தயக்கமே எங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். ஓகே சார். அதே போல ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான வேறுபாடுகள், அதை எப்படி புரிந்து கொள்வது சார்? முதல்ல பண்டித நேருவே ரெண்டு நாகரிகம், ரெண்டு கலாச்சாரம் தான் இந்தியாவில் இருக்கிறது எழுதிட்டார். அது ஆரிய கலாச்சாரம், வட இந்திய கலாச்சாரம். சான்ஸ்கிரிட், அதை வேத மொழி என்று நம்புகிறவர்களும், அந்த வேத மொழியினுடைய விழுதாக இருக்கக்கூடிய இந்தியை தூக்கி பிடிப்பவர்களும் ஆரிய கலாச்சாரத்துக்கு உரியவர்கள்.
தமிழையும் தமிழ் சார்ந்த திராவிட மொழிகளையும் கொண்டாடுகிறவர்கள் திராவிட கலாச்சாரத்திற்கு உரியவர்கள். ஆரியம், திராவிடம், இது ரெண்டு கலாச்சாரம். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சார். நாம் தமிழர்களாகிய நாம் வந்து திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மற்ற மொழியினர்கள், மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், கன்னடம் ஆகட்டும், இவர்களெல்லாம் திராவிடம் பற்றி பேசுவது இல்லையா? திராவிடம் விட்டு பேசாவிட்டாலும் அந்த உணர்வு அங்கே இன்னும் இருக்கிறது. அதுக்கு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை பெறுகிற பொழுது தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை, கேரளாவிலும் வெற்றி பெற முடியவில்லை. கேரளாவில் நம்பூதிரிகள் இருக்கிற இடம், கேரளாவில் வெற்றி பெற முடியவில்லை. ஆந்திராவில் வெற்றி பெற முடியவில்லை. திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிற திருத்தலம், அங்கே வெற்றி பெற முடியவில்லை. தெலுங்கானாவில் வெற்றி பெற முடியவில்லை. கர்நாடகத்திலும் காங்கிரஸ் தான் வென்றது. அந்த வெற்றி இவர்கள் கபலீகரம் செய்தார்கள். ஆகவே திராவிடம் நான் உண்ணவன் அல்ல என்கிற உணர்வு தென்னிந்திய மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அது இந்த வெற்றியை காரணம். அதே போல இப்ப நம்ம தமிழ் சார்ந்த நிலமும் தமிழ் சார்ந்த வரலாறுகளும் அது இந்து மதம் சார்ந்த வளரும் எப்படி மெர்ஜாங்க சார்? ஒன்றானது உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் எல்லாம் தமிழ் சார்ந்த கோவில்கள். எங்கெல்லாம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தார்களோ 108 திவ்ய தேசங்கள்ல கிட்டத்தட்ட 90 தலங்கள் தமிழ்நாட்டில் தான். சமய குறவர்கள் என்று சொல்லக்கூடிய திருமறை தந்த அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் பாடிய தலங்களும் தமிழ்நாட்டில் தான். இதுதான் தமிழ். இந்த சமயம் தான் தமிழர்களுடைய சமயம். அவர்கள் இந்த மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் தான் சிந்தித்தார்கள். அர்ச்சனை பாட்டை ஆகும் என்றார்கள். தமிழ் வல்ல ஞானசம்பந்தன் என்று அவர் தன்னையே சொல்லிக் கொண்டார். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று திருநாவுக்கரசர் பாடினார். ஆகவே இது தமிழர்களின் சமயமாகவே கருதப்பட்டது. இதிலே ஆரியம் குறுக்கிடுகிற பொழுதுதான் பெரியார் தேவைப்படுகிறார், அண்ணா அவசியப்படுகிறார். அதை அடையாளம் காட்ட வேண்டிய தேவை என்னை போன்றவர்களுக்கு வருகிறது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி அப்படிங்கிறத நிறைய பேசிட்டு இருக்கோம் சார். இன்றைக்கு வட இந்தியாவில் சமூக நீதியை பற்றி பேச வேண்டும் என்றால் பெரியாரை பேசாமல் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிட்டது சார். சமூக நீதியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? மண்டல் கமிஷன் அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான முடிவை துணிச்சலாக எடுக்கிறார் முன்னாள் பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங். அதற்காகவே அவர் மகுடத்தை இழந்த மதிப்பிற்குரிய மனிதர். அவர் அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை தாக்கல் செய்து அவர் உரையாற்றுகிற பொழுது, இது நானாக சொல்லவில்லை, தமிழ்நாட்டின் இருந்து உலகத்திற்கு கிடைத்த தந்தை பெரியார் சொன்னதை நிறைவேற்றப் போகிறேன்னு மகிழ்ச்சியோடு அன்றைக்கு பதிவு செய்தார். சமூக நீதி என்பது தான் திராவிட நீதி. ஏன்னா இங்கே திருநாளை போவார் என்கிற நந்தனாருக்கும் இடம் உண்டு, திருநீலகண்ட குயவனார் நாயனார் என்கிற குயவருக்கும் இங்கே இடம் உண்டு, திருப்பாணாழ்வாருக்கும் இங்கே இடம் உண்டு. வழிபாட்டில், நம்பிக்கையில், இயக்கத்தில், வீட்டில், வீதியில், நாட்டில், நாலா திசையிலும் எல்லோருக்குமான பங்களிப்பை தர வேண்டும். தருவதற்கு பேர் தான் சமூக நீதி. இதைத்தான் பெரியார் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதற்கு இடையூறாக யார் இருந்தாலும் அதை எதிர்ப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்று அறிவித்தார். ஜெனரலா ஆரியர்கள் அப்படின்னு இல்லாம பெரியார் மீது காவி பூசுவதனால் மட்டும் அவர் மீது ஒரு என்ன சொல்றது மதத்தை திணித்து விட முடியுமா? முடியவே முடியாது. பெரியார் நெருப்புங்க, அதை எந்த கரையான்னு நெருங்க முடியாது. அதே போல் தமிழர்கள் இந்துக்களா சார்? இந்து மதம் தமிழர் மீது திணிக்கப்பட்டதா அல்லது அவர்கள் இந்துக்களாக இருந்தார்களா? அது ஒரு குழப்பம். பாருங்க, வள்ளலார் காலம் வரைக்கும் ஹிந்துங்கிற வார்த்தையே கிடையாது. நான் சமய இலக்கியங்களை எல்லாம் ஓரளவுக்கு படித்தவன், படித்துக் கொண்டு இருக்கிறவன். எங்கேயுமே இந்துங்கிற வார்த்தை கிடையாது.
திருஞான சம்பந்தரோ, திருநாவுக்கரசரோ, மாணிக்க வாசகரோ, ஆரால சுந்தரரோ, இல்லைன்னா பெரியாழ்வாரோ, நம்மாழ்வாரோ, ஆண்டாள் நாச்சியாரோ யாருமே இந்துன்னு தங்களை சொல்லிக் கொண்டதே கிடையாது. வள்ளலார் காலம் வரைக்கும் இல்ல. பிரிட்டிஷ் இந்தியா ஒன்று வருகிற பொழுது அவர்கள் சூட்டிய பெயர். இதை தூக்கி வைத்துக் கொண்டு இந்த அனாதைகள் போடாத ஆட்டம் போடுகிறார். அதாவது பிரிட்டிஷார் வந்து நமக்கு இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை வச்சதுனால இந்துக்கள். அப்படித்தான் அது நிலை. அது ஒரு வல்லாதிக்கம் செய்த சூழ்ச்சியின். அரசியலும் தமிழக அரசோட அரசியலோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறேன் சார்? தேசிய அரசியலில் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கின்ற பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும். வீழ்த்த முடியாது என்று சில திண்ணை வேதாந்திகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வீழ்த்த முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர்கள் வாங்கிய வாக்குகள் மொத்தம் 34% தான். 66% வாக்கு பிஜேபி அல்லாத வாக்கு. அந்த வாக்குகளை ஒருங்கிணைத்து மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேசிய அரசியலில் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் மன மாச்சரியங்களை மறந்து ஒன்றிணைந்தால் பிஜேபி வீழ்த்தப்படும். பிஜேபி வீழ்த்தப்படுகிற நாள் தான் இந்தியாவினுடைய திருநாள். ஏனென்றால் இன்னைக்கு இந்த வருஷத்திலே 7 தடவை ஏற்றிட்டாங்க கேஸ் விலைய. வீடுதோறும் பிஜேபி கட்சியின் கொள்கையை கொண்டு செல்வோம்னு கதை விடுறாங்க. உன் கொள்கை என்னது? உங்க கொள்கை பாலியல் தான். உங்க கொள்கை என்னது? பயங்கரவாதம் தான். ஐக்கிய நாட்டு சபையில போய் சொல்லுகிறார், பன்முகத்தன்மை தான் இந்தியாவினுடைய அடையாளம்ங்கிறார். ஆனால் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை திட்டமிட்டு அளிக்கிறார். ஒரு செத்து போற மொழிக்கு, பாடையில் இருக்கிற மொழிக்கு, வழக்கில் இல்லாத மொழிக்கு, யாரும் வாய் திறந்து பேசாத ஒரு மொழிக்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள். எங்கள் தமிழ் மொழிக்கு 23 கோடி ரூபாய் தான் ஒதுக்குகிறார்கள். ஆகவே தேசிய அரசியலில் பிஜேபி வீழ்த்தப்பட்டால் மட்டும்தான் இந்த மண்ணில் இருக்கின்ற மற்ற தேசிய இனங்கள், தமிழ் தேசிய இனம், எல்லா தேசிய இனங்களினுடைய மொழிக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இல்லாவிட்டால் ஒரே நாடு ஒரே கலாச்சாரங்கிற சிமிழில் வைத்து நம்முடைய தனித்துவத்தை, மகத்துவத்தையும் இவர்கள் தரைமட்டமாக்கி விடுவார்கள், தகர்த்து விடுவார்கள். அதனால தேசியத்தில் பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும், வீழ்த்தப்பட முடியும் என்று நம்புகிறேன். தமிழக அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஸ்டாலின் அருந்தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவர் மதிப்பெண் வாங்கிக் கொண்டே இருக்கிறார். எனக்கு ஜனனின்னு ஒரு பிள்ளை, வில்வித்தை விளையாட்டுல பயிற்சி பெற்று அதில் பதக்கம் பெற்ற பிள்ளை 2 சிறுநீரகங்களையும் இழந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற செய்தி கேட்டு ஓடோடி போய் பார்க்கிறார். அதாவது ஏதாவது நன்மை செய்தாக வேண்டும் என்கிற தவிப்பும் தாகமும் இந்த நாட்டின் முதல்வரை இயக்கிக் கொண்டிருக்கிறது. திமுகவின் கையிலிருந்து தமிழ்நாட்டை இன்னொரு கட்சி விடுவிக்கும் என்று நான் நம்பவில்லை, நம்புவதற்கு வழியில்லை. அதே போல பிஜேபியோட தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, 2026 நாங்கள் 165 இடங்களை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோட சொல்றாரு. அதை பத்தி நான் நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே இருந்த முருகன் 65 தொகுதிகளில் எங்களுக்கு தனித்து செல்வாக்கு இருக்கிறார். 4 தொகுதிகளில் ஜெயிக்க முடியல. 4 தொகுதியில் ஜெயிச்சது பிஜேபி வெற்றி கிடையாது, அதிமுக வெற்றி. 65 தொகுதிகளை தனியாக நின்று வெற்றி பெறுவோம் என்று சொன்னவர்கள் 65 சீட் வாங்கியிருக்க வேண்டாமா பிஜேபி? அவரே ஜெயிக்க முடியல. ஆனால இது இப்படித்தான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுனா இவர் இன்னொரு மாநிலத்தின் கவர்னராக வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஓகே சார். அதே போல இப்போ அதிமுகவோட இணை ஒருங்கிணைப்பாளர்
நம்ம உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக வந்து 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஒன்றையுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. அதை பத்தி இல்ல, ஒரு பைத்தியம் பிடித்தவர் கூட இப்படி உளர மாட்டார். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை இந்த உளறலே சாட்சி. 505 வாக்குறுதிகளில் 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று முதலமைச்சர் அறிவிக்கிறார். நாளும் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய முன்னெடுப்புகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். அறிவிக்காத தேர்தல் அறிக்கையில் சொல்லாததை கூட நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு 25 கோடி பெண்கள் இதுவரைக்கும் பயணிச்சிருக்காங்க பேருந்துல. அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுப்போம் என்பது வாக்குறுதி அல்ல, திருநங்கைகளுக்கு கொடுப்போம் என்பது வாக்குறுதி அல்ல, நேரடி இந்த போயிங் விமானத்திற்கான கருவிகளை தயார் செய்யக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வது வாக்குறுதி அல்ல. 39 தொழில் முனைவோர்களை கூட்டிட்டு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு இன்னைக்கு தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற நாடாக தமிழ்நாடு மாறி இருப்பது வாக்குறுதி அல்ல. கிருஷ்ணகிரியில 10,000 பெண்களை வேலைக்கு எடுக்க போகிறார்கள். ஓலோ இருசக்கர வாகன தொழிற்சங்கம், இதெல்லாம் வாக்குறுதியில வராது. வாக்குறுதியில தமிழ்நாட்டுல எல்லோருக்கும் வேலை நின்று தந்தார், அதுக்கு நோக்கி பயணித்துட்டு இருக்காரு. அதனால எதை பேச வேண்டும் என்று தெரியாத, ஒரு விவரம் இல்லாத தற்குறியின் கையில் இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர் பதவி சிக்கிவிட்டது. இந்த உளறலை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை விட அதிமுக காரனே பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இப்போ அதிமுக பாமக கூட்டணி இப்போ இல்லை சார், தனித்தனியா போட்டிடுறாங்க. குறிப்பா வந்து பாஜகவும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியா போட்டியிடுறது. இந்த 9 மாவட்ட தேர்தலோட கருத்து கணிப்பு என்னவாக இருக்கு? தேர்தல் அரசியலில் இப்படி ஒரு வெற்றியை திமுக பெற்றதில்லை என்கிற அளவிற்கு தித்திப்பான செய்தி வரும். சதம் அடிப்பார்கள் திமுக எல்லா இடம். நல்ல விஷயம். அடுத்ததாக நம்ம இந்த கொடநாடு விவகாரத்துக்குள்ள போகலாம் சார். அந்த கொடநாடு விவகாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு மர்ம தேசம் அப்படின்னே சொல்லலாம் சார். ஜெயலலிதா அவர்கள் விரும்பி இருக்கிற ஒரு இடமாக கருதப்பட்ட ஒரு இடத்துல அதிமுகவினரே கொள்ளையடித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கும்போது அதிமுக தொண்டர்களே வந்து இப்படிதான் நடக்குமா நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? கொடநாடு கொலையில் கொள்ளையில் ஏற்கனவே இந்த மண்ணின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கு இருக்கிறது. போலீஸாக அவை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறனே, இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற கட்சி சார்ந்து உலகம் மதிக்கின்ற ஆளுமை ஜெயலலிதாவுடைய கேம்ப் ஆபீஸ். ஓய்வு தேவைப்பட்டால், நிம்மதி தேவைப்பட்டால் அவருக்கு உகந்த இடம் என்று கருதப்பட்ட கொடநாடு, அதில் 5 கொலைகள் அரங்கேறி இருக்கிறது. அந்த 5 கொலைகளுக்கு பின்னால் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி இருக்கிறார் என்று அண்ணன் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் சொன்னார். அதே போல உடனே நீதிமன்றம், அவர் அப்போ முதலமைச்சர், அவர் நீதிமன்றம் சென்று அதற்கு தடை ஆணை வாங்கினார். கால மருத்துவனை போன்றவர். டைம் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிசிசியன். இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் விசாரணையை துரிதப்படுத்துகிறார். விசாரணையை துரிதப்படுத்த என்று தெரிந்தவுடனே இவரே வழக்கில் என்னை சிக்க வைக்க சரி என்று எங்கப்பன் குதிரைக்குழியில் இருந்து இவரே தரையில் உட்கார்ந்து விட்டார். இப்போ விசாரணையில் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கக்கூடிய சூழலுக்கு அந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்த கேம்ப் ஆபீஸ்ல 5 கொலை நடந்ததற்கு பிறகு அந்த கொலையின் மீது பூர்வாங்க விசாரணை நடத்துவதற்கு முன்வராமல் அவர்களை தப்பிக்க விட்டதன் மூலம் ஏதோ ஒரு வகையில் பெரிய ஆதாயத்தை எடப்பாடி பழனிசாமி அடைந்திருக்கிறார் என்கிற விவரம் மிக சீக்கிரம் வரப்போகிறது. ஓகே சார். ஆனால் 2017 அந்த கொலை நடந்தது சார். அப்பவே தடயங்கள் நிறைய அழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க சார். அதுக்கு பிறகான அந்த விசாரணை எப்படி இருக்கு? அழிச்சிட்டாங்க, தடயத்தை அடிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லுவதற்கு தயாராக இருந்தவர்களை கொன்னுட்டாங்க.
இதுதான் இந்தியாவில் இன்னைக்கு பேசப்படுகிற பெரிய பேசு பொருளாக இருக்க போகிறதுங்கிறது நாளைக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அங்க இருக்கிற அந்த லைட் எல்லாம் பார்க்கிற அந்த தம்பியே தற்கொலை பண்ணிக்கிட்டான், தினேஷ்குமார். இப்படி அந்த வழக்குக்கு பின்னால பெரிய மர்மங்களும் சதிகளும் பின்னி பின்னி வருகிறது. அதை இனிமேல் வெளிக்கொண்டு வருகிற முயற்சியில் தமிழக காவல்துறை தீவிரமாக இறங்கியிருக்கிறது. அம்பலப்பட்டு போவார் எடப்பாடி பழனிசாமி என்பதை விட அரசியலில் அழிந்து போவார் என்பதற்கு கொடநாடு வழக்கு விசாரணை என்று சொல்லும். ஓகே சார், இப்போ அதிமுகவில் இந்த தேர்தலுக்கு பிறகும் சரி தேர்தலுக்கு முன்னாடியும் சரி ஒருங்கிணைப்பாளர் பேசுவதே இல்லையே சார். அவர் எதிர்கட்சி தலைவர் எதிர்பார்த்தார், அது கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய அந்த முரண்பாடுகள் இருக்கு. ஆனால் அதை பற்றி வெளியில் பேசவில்லைங்கிறதுக்கான காரணம் இருக்கா? இல்லை, அவர் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிழல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சசிகலாவை கண்டித்து மாவட்ட கழகத்தில் தீர்மானம் போடுங்கள் என்று 70 மாவட்டம், கட்சி மாவட்டம் இருக்கு. ஒரு 20 மாவட்டங்களில் தான் போட்டார்கள், 50 மாவட்டத்தில் போட முடியல. கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற தேனி மாவட்டத்தில் போட முடியல. சசிகலாவோட தொடர்பில் இருப்பவர்களை கட்சியை விட்டு நீக்கணும்னு சொன்னா, அன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல மதுசூதனை பார்க்க வந்தாங்களே, இப்ப யாரு நீ நீக்கணும்? நீ ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவி இறந்து போன பொழுது நேரடியாக வந்தார்களே, நீ யாரை நீக்குவ? அதனால ஓபிஎஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். என்ன வந்தாலும் சசிகலாவின் தலைமையை ஏற்றுக்கொள்வது, அப்போதுதான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என்று ஓபிஎஸ் ஒரு முடிவெடுத்து விட்டார். அந்த முடிவுக்கு இடையூறாக இருப்பது இப்போது பிஜேபி தான். அதனால காலம் வரட்டும் என்று அவர் காத்திருக்கிறார். சசிகலா அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கு? அதிமுக கைப்பற்றுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருமா? நான் ஒரு ஒரு சராசரியாக பயணிக்கிறவன். எங்க பார்த்தாலும் அதிமுக தொண்டர்கள் பத்தில என்ன கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க அம்மா வந்துருவாங்க, அப்போ ஒரு ஆள் வேணும் பேசுறதுன்னு என்ன கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்ல அவங்க வந்தாதான் காப்பாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை உருவாயிடுச்சு. எடப்பாடி காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமைக்கு அதிமுக தொண்டை வந்துட்டாங்க. ஆனா இப்ப சமீப காலமா சசிகலா அவர்கள் அந்த ஆடியோ எல்லாம் வெளியிட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் வெளியில வருவேன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க இல்லை சார்? அதுக்கான காரணங்கள் இருக்காங்க. அதற்கு பிறகு என்னாச்சுன்னா, சிறுதாவூர் பங்களா அவருடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கி வழக்குகள் எல்லாம் போட்டாங்க. ஒரே நேரத்தில் எல்லா கப்பலையும் தீ வைக்கிறாங்க. எந்த கப்பல் ஏறுவதுன்னு தெரியல. அதுக்காக அவங்களுக்கு டைம் தான், காலம் தான் முடிவெடுக்கணும். அதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த கேள்வி, இப்போ புது கவர்னர் வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு புதிய கவர்னர் வந்திருக்காரு. அவரை நம்ம ஐஜி சைலேந்திர பாபு அவர்களும் சந்தித்திருக்கிறார். அது சரியான நடைமுறையில் இருக்கிறதா சார்? சந்திக்கணும். அவர் டிஜிபி சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய தலைவரை அவர் சந்திக்கணும். அதே போல் நம்ம புதிய ஆளுநர் வந்தது தமிழ்நாட்டுக்கு அவர் நிறைய விஷயங்கள்ல நம்ம எதிர்பார்த்து செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் சொல்றாங்க சார். எதிர்பார்த்ததை அவர் செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கு இருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இந்த அரசினுடைய பரிந்துரைகளை அவர் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விட கையெழுத்திட வேண்டும். கையெழுத்து விடாவிட்டால் அவப்பெயர் அவருக்குத்தானே தவிர நமக்கு அல்ல. அதே போல அவர் திரு ஆர் என் ரவி அவர்களை ஆளுநராக நியமித்தது திமுக அரசை கலைப்பதற்காகத்தான் ஒரு பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது இந்த பிஜேபி தரப்பில். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பொம்மை வழக்குக்கு பிறகு ஒரு அரசை கவிழ்க்க முடியாது என்பது அந்த பிஜேபியில் இருக்கிறவர்களுக்கு தெரியாதது ஆச்சரியம் தருகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அரசியல் சட்டம் 356வது பிரிவை பயன்படுத்தி கலைப்பதற்கு வாய்ப்பில்லை. பிஜேபி அப்படிப்பட்ட மிரட்டல் விடுவதற்கு காரணம் அவருடைய நாற்காலி ஆசை. ஏன்னா இன்னைக்கு அதிமுக என்கிற கட்சியை பாண்டிச்சேரியில் அடிச்சுட்டாங்க. ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது.
1977 இந்த 2021 வரை எம்எல்ஏ அதிமுக ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கிறது இப்பதான். என்ஆர் காங்கிரஸுக்கு பயன்படுத்தி அங்க ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு நோக்கம் தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது செய்ய முடியுமா, அதுக்கு RN ரவி உதவுவாரா அப்படின்னு பாக்குறாங்க. 1000 துறை கண்டவன் அண்ணன் ஸ்டாலின். எல்லா சதிகளையும் எல்லா சங்கடங்களையும் சமாளிக்கிற பக்குவமும் முதிர்ச்சியும் ஆற்றலும் காலம் அவருக்கு கொடுத்து விட்டது. ஸ்டாலின் மீது கல்லறியலாம் என்று கருதி திமுக ஆட்சிக்கு வேட்டு வைக்கலாம் என்று எவனாவது விரும்பினால் அவர்கள் இப்பொழுதே ஏதாவது ஒரு மருத்துவமனையில் போய் தங்களை ஒப்படைத்துக் கொள்வது நல்லது. அதே போல இப்போ எதிர்கால தமிழக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக, அதாவது ஸ்டாலின் அவர்களை குறிவைத்து தான் எல்லா அரசியலும் இருப்போங்கிறாங்க. ஏன்னா அவர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தான் எல்லா கட்சிகளும் போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது சார். அதாவது ஸ்டாலினா அடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் ஏற்படுங்கிறாங்க. ஸோ 2வது இடத்தில் யார் இருப்பார்கள் நினைக்கிறீங்க? 2 கட்சி தான் தமிழ்நாட்டில், திமுக அதிமுக. இனி ஒரு கட்சி முந்தி உயர வரும் என்று நம்புகிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. ஒரு அரை நூற்றாண்டு கால ஸ்டார் அண்ணன் கமலஹாசன், அவரால் ஒரு தொகுதியில வெற்றி பெற முடியல. தப்பாட்டம் ஆடி தமுக்கு சத்தம் போட்டு பார்த்து மக்கள் அந்த இவரு நாம் தமிழர் இயக்கத்தால் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல. ஆனால் இவ்வளவு பின்னடைவை சந்தித்ததற்கு பிறகு அதிமுக 65 இடத்தில் வெற்றி பெற்று, அதனால திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டியா இருக்கும். அப்படின்னு பார்த்தா அதிமுக தலைமை அது சசிகலாவின் கையில் வருமானால் அந்த போட்டி கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதே போல இந்த 3ஆம் தர கட்சிகளான மக்கள் நீதி மையமாகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், இவரோட எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் படிப்படியாக அது 1% 2% உயர்ந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 6% வாக்கு வாங்கியிருக்காங்க. நீ வர்ற தேர்தல் அது குறையும், அது குறையும். மக்கள் நீதி மையத்துக்கு பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட 90,000 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, ஒரு 1000 பேரை போட முடியல மாநில அளவில் இருக்கிற ஒரு கட்சி. அதனால அவங்களெல்லாம் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. என்ன காரணம்னா அவர்கள் இந்த மக்களுக்காக இன்னும் பேசல. அதனால இவர்கள் நிற்க முடியாது. திமுக நிற்கும், ஏன்னா மக்களுக்காகவே இன்னும் என்ன செய்ய முடியும்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த தடுப்பூசி போட்டது கூட இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கு தமிழ்நாடு. அது எப்படி அதை விரைவுபடுத்தி மகா கேம்பு போட்டு, இத்தனைக்கும் மத்திய அரசு அவ்வளவு தடுப்பூசி கேட்டது தரல, தந்திருந்தா முடிச்சிருப்பாங்க. அதனால விரைந்து செயலாற்றுவதற்கும் வினை ஆற்றுகிற தன்மை உள்ளவனை மக்கள் அங்கீகரிப்பார்கள். அதை திமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்களின் விருப்பம். அதுபோல கடைசியா ஒரு கேள்வி சார். அதாவது தமிழ்நாட்டில் 2017 அரசியல் ஒரு மாதிரி ஒரு வெற்றிடம் ஏற்பட்டதுன்னே சொல்லலாம். ஏன்னா டிசம்பர்ல ஜெயலலிதா அவர்கள் இருந்தால், அதுக்கு அடுத்து சில மாதங்கள்ல கலைஞர் இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் அரசியல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கமலஹாசன், ரஜினிகாந்த் உட்பட எல்லோருமே ஒரு முயற்சி எடுத்தாங்க சார். ஆனால் அந்த இடத்தை நிரப்புகிற ஒரு வேலையை ஸ்டாலின் அவர்கள் சரியாக செய்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்பொழுதும் சிலர் இன்னும் அந்த அரசியல் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து சார்? கலைஞருக்கு பின்னாலேயும் ஒரு ஒளிவட்டம் இருந்தது. ஏன்னா அவரு அரை நூற்றாண்டு கால தலைப்புச் செய்தியா இருந்தவர். யார் ஆட்சியில் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருந்துச்சு. அந்த ஆளுமையின் துணிச்சலும் இன்னொருவருக்கு வராது. இல்லைன்னா சங்கராச்சாரியாரை கைது செய்ய முடியுமா? இந்தியா ராணுவம் செய்ய முடியாத ஜெயலலிதா செய்தார். அந்த மாதிரி ஒளிவட்டம் அண்ணன் ஸ்டாலினுக்கு இல்லை. அதை கருதி கொண்டுதான் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த இடத்திற்கு அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் சத்தம் இல்லாமல் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்.
அந்த இடத்தை அவர் இட்டு நிரப்புவார். உங்களுக்கு தலைவர் கலைஞரை போல எழுதுகிற ஆற்றலும் பேசுகிற ஆற்றலும் சமயோசிதமாக பதில் சொல்லுகிற திறனும் அண்ணன் ஸ்டாலினுக்கு இல்லாவிட்டாலும் நண்பர் கோவில் லெனின் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், அவர் என்ன அதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் செயல். மு.க. ஸ்டாலின் இருப்பது செயல். செயல் அதை சொல்லும். உங்களை நம்ம 2017க்கு முன்னாடி இந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணாரு. அவங்க ஆட்சிக்கு வருவாங்க, வந்தா ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு சிறப்பா ஆட்சி செய்வார் நீங்க நினைச்சீங்க? நானே நினைக்கல, நானும் நினைக்கவில்லை, நாடும் நினைக்கவில்லை. நான் நினைக்காததை, நாடு நினைக்காததை நாயகன் ஸ்டாலின் இன்றைக்கு நாடும் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது கர்மமே வினை, கர்மமே கண்ணாக கருதி தினசரி ஒரு காரியம் செய்தாகணுங்கிறதுல உறுதியாக இருந்து செய்து கொண்டிருக்கு. நேற்று சொன்னார், இது ஆரம்ப கட்டத்தில் இப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நேற்றைக்கு பதில் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மிக்க சந்தோஷம் சார். நீண்ட நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு முதல் பேட்டி கொடுத்தீர்கள். இது தொடர வேண்டும் என்ற விருப்பத்தோடு விடுகிறேன். நன்றி. சென்னை வரும்போது சந்திப்போம் சார். நன்றி. வணக்கம். நல்ல